வளலாய் கிழக்கு சமூகத்தில் அழைக்கிறோம். செல்வதனதி ஆலயத்தின் சைக்கிள் பாக்கம் வந்து இந்த வருஷம் 4வது வருஷமாக நாங்கள் சைக்கிள் பாக்கம் வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். மக்களுக்கான நாங்கள் சேவையை வழங்கணும் என்பதற்காக சைக்கிளுக்கு வந்து 30 ரூபா கட்டணமும், கிலோமீட்டருக்கு வந்து 10 ரூபா தான் அறுபட்டு கொண்டிருக்கோம். முச்சக்கர வண்டிக்கு வந்து 50 ரூபா கட்டணம். மற்றது கார்கள், அந்த கார் மீதான வாகனங்கள் வந்து 100 ரூபாவும். இந்த மாதிரி வாகனம் கொண்டு அதே மாதிரியே திருப்பி அந்த வாகனங்கள் எல்லாம் போகும். நாங்கள் அவைக்கு வயதான நாட்கள் வந்துக்கணும்னு சொன்னால் அவை நாங்களே அவைகிட்ட வாங்கி எடுத்து விட்டு திருப்பி அதை நாங்கள் அவைக்கு இந்த சரியான முறையில் நாங்கள் அந்த வாகனத்தை எடுத்து விட்டு கொண்டிருக்கிறோம். எல்லாரும் வந்து நல்ல மாதிரி சொல்லிக்கொண்டு போயிடும். அதில் சுற்றி போகிறவங்களுக்கு கஷ்டம். ஏன்னா அங்கே போய் அங்கே அந்த வடமராட்சி பிரதேசத்துலேருந்து மக்கள் வரையினோம், இங்கேருந்து மக்கள் வரையினோம். அப்போ நாங்கள் அதுக்குள்ளே போய் ஜாயின் பண்ணி அதுக்கு விட்டு எங்கிட்ட வாகனத்தை மீட்டு வரவும் சிரமமாக இருக்குது. இப்போ இந்த பாதை வந்து ஆரம்பத்தில் எதிராக ஒன்று நீண்ட கால ஆசையாக இருந்தது. ஆனால் இதுவரை காலமும் கடைசி திருவிழாக்களுக்கு 10ஆம் திருவிழாக்கள் அப்புறம் தான் திறந்தவை. ஆனால் இந்த முறை இப்படி வேலைக்கு திறந்தபடியே எங்களுக்கு இதெல்லாம் சரியான ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்குது. திருச்சிவேலி வளலாய் கிழக்கு சமூகத்தில் அழைக்கிறோம். என் பேர் வந்து ஸ்ரீகாந்த் அலையன்சன். நான் வந்து பொருளாளராக இருக்கிறேன். நாங்கள் வந்து இந்த சைக்கிள் பாக்கம் செல்வதனதி ஆலயத்தின் சைக்கிள் பாக்கம் வந்து இந்த வருஷம் 4வது வருஷமாக நாங்கள் சைக்கிள் பாக்கம் வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். மக்களுக்கான நாங்கள் சேவையை வழங்கணும் என்பதற்காக சைக்கிளுக்கு வந்து 30 ரூபா கட்டணமும், முச்சக்கர வண்டிக்கு வந்து 50 ரூபா கட்டணம். மற்றது கார்கள், அந்த கார் மீதான வாகனங்கள் வந்து 100 ரூபாவும், பெரிய வாகனங்களுக்கு வந்து 150 ரூபாவும், கிலோமீட்டருக்கு வந்து 10 ரூபா தான் அறுபட்டு கொண்டிருக்கோம். எல்லாத்துக்கும் சரியான பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கள் இது வந்து நாங்கள் கட்டணம் வந்து சரியான குறைவாக தான் எடுத்து கொண்டிருக்கோம். எங்கள் மக்களுக்காகத்தான் அந்த இதை வந்து நாங்கள் எடுத்து கொண்டிருக்கோம். இவ்வளோ காலம் பிரச்சனையும் இல்லாமல் யார் வந்தாலும் எந்த மாதிரி வாகனம் கொண்டு வரணும் அதே மாதிரியே திருப்பி அந்த வாகனங்கள் எல்லாம் போகும். நாங்கள் அவைக்கு வயதான நாட்கள் வந்துக்கணும்னு சொன்னால் அவைக்கு வந்து பார்த்து நாங்களே அவைகிட்ட வாங்கி எடுத்து விட்டு திருப்பி அதை நாங்கள் அவைக்கு இந்த சரியான முறையில் நாங்கள் அந்த வாகனத்தை எடுத்து விட்டு கொண்டிருக்கிறோம். வயதான எல்லோரும் வந்து நல்ல மாதிரி சொல்லிக்கொண்டு போயிடணும். எனது பெயர் சிவதர்சன். கலெக்டர் சங்கத்தின் உபதலைவராக இருக்கிறோம். சைக்கிள் பாக் எடுப்பதன் மூலமாக எங்களோட ஜனசம நிலையம் மற்றது சுற்றுவட்டாரம் உள்ள விஷயங்களை இது மூலமாக நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். வீதி லைட்டுகள் அது ரெண்டெல்லாம் பாசார கணக்காக செய்து கொண்டிருக்கோம். இந்த காசுகள் பாசார கட்டுமான பணிகள் சில செய்திருக்கிறோம். இதே காசுலாம் பாடசாலை உபகரணங்களும் பண்ணி கொடுத்துருக்கோம். எங்களுக்காக இந்த சைக்கிள் பார்க் வந்து இப்போ முதலாவது சுற்றி போகிறவங்களுக்கு கஷ்டம். ஏன்னா அங்கே போய் அங்கே அந்த வடமராட்சி பிரதேசத்துலேருந்து மக்கள் வரையினோம், இங்கேருந்து மக்கள் வரையினோம். அப்போ நாங்கள் அதுக்குள்ளே போய் ஜாயின் பண்ணி அதுக்கு விட்டு எங்கிட்ட வாகனத்தை மீட்டு வரவும் சிரமமாக இருக்குது. அந்த கோரிக்கையை இப்படி நான் சொன்னேக்க கலக்க சமாதான நிலையத்தில் உறுப்பினர்களை கலந்து ஆராய்ச்சிட்டு இங்கே மக்களுக்காக இந்த பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கல் இதாக இருந்தது. அதை வந்து எங்கிட்ட தவிசாளர் இவற்றை உதவியோட வேற எங்களுக்கு எவ்வளோ பேக்கோ எல்லாம் வேண்டி புனரமைச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கல்லியாக இருந்தது. இதெல்லாம் பெக்கோ எல்லாம் புனரமைச்சு இதுக்கான இந்த பந்தல் உதவி இவர் பந்தல் வேறு இந்த லைட் இருக்குது. அந்த லைட் இதெல்லாம் இவர் இலவசமாக இதுக்காண்டிலாம் தந்து இவர் பொருளாளர் இருக்கிறார். எங்களுக்கான இவைக்கான சகல சாப்பாடு வசதிகள் எல்லாம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து ஹெல்மெட்டெல்லாம் லைனாக எல்லாம் ஜாயின் பண்ணி இப்போ மாறுபடாது. என்ன சொன்னால் நம்பர் இருக்குது, நம்பர்லாம் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி ஏன்னா போனால் இதெல்லாம் முறைப்பாடுகள் வந்தாங்க. களவாடப்பட்டுள்ளது முறைப்பாடு அதெல்லாம் நிவர்த்தி செய்வதற்காண்டியே லைனாக எல்லாம் டிக்கெட் டிக்கெட் பார்க்க போறீங்கன்னு சொன்னால் டிக்கெட் பைக்கே நம்பர் எழுதி இந்த பைக் வந்து அவர் உரிமையாளர் கொண்டு வரைக்கும் அந்த பைக் டிக்கெட்டில் பார்த்து நம்பர் சரியாக கண்ணால் உறுதிப்படுத்தப்பட்ட மாத்திரமே பைக் நாங்கள் வெளியில் விடுவோம். வெளியோ இல்லை அப்படி அவர் டிக்கெட்டை தவற விட்ட நிலையில் அவர்கிட்ட வாகன டாக்குமெண்ட்ஸை பார்த்து பைக்கை வெளியில் விட்டு இப்படியான சிறப்பான ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் இந்த மிக அழகான முறையில் இந்த நிலையத்தினர் நடத்தி எனது அனுபவத்தை நான் ஒரு பொதுமகனாக பகிர்ந்து கொள்ள மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. தர்மலிங்கம் ஜனார்த்தன், அருகாமல் கிழக்கு பிரதேச சபையின் உபதவிசார். எங்களுடைய சபை இந்த மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் எங்களுடைய சபையிலேயே ஏகமனதாக தீர்மானங்களை நிறைவேற்றப்பட்டு இந்த சன்னதியான் பக்தர்களுக்கு அதாவது வளலாய், கதிரிப்பாய், தம்பாலை, இடைக்காடு, பத்தமேனி கிராமங்களைச் சேர்ந்த
முருகன் அடியவர்கள் வந்து கூடுதலாக நடந்துதான் பாருங்கள். அவர்களுக்கான அந்த ஏற்பாடுகளை செய்து கொடுத்து பக்தர்கள் ஒரு சௌகரியமான முறையில் ஆரோக்கியமான முறையில் முருகனை தரிசிக்க வேண்டும் எங்களுடைய ஆகவே இதிலே வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் மதிப்புக்குரிய செயலாளர் மற்றும் உத்தியோகத்தர்களுடைய பங்களிப்பிலே வளராய் கலக்கத்தின் ஜனசமூக நிலையத்துக்கு இந்த நாங்கள் பாதுகாப்பு நிலையத்தை துவிச்சக்கர வண்டி பாதுகாப்பத்தை வழங்கியிருக்கிறோம். பாதுகாப்பு நிலையத்தை வழங்கியிருந்தாலும் கூட நாங்கள் தினந்தோறும் இதை கண்காணித்து கொண்டால் வந்துள்ளோம். ஆனால் வளலாய் கலைக்கதிர் சனசமூக நிலையம் மக்களுக்கான சேவையை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது. அதிலே குறிப்பாக சொல்லப்போனால் சனசமூக நிலையத்தின் வளர்ச்சிக்காக சனசமூக நிலையத்தின் அங்கத்தவர்கள் எவ்வித பணங்களும் பெறாமல் தங்களுடைய வேலைகளை கூட நிறுத்திவிட்டு இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தினந்தோறும் இங்கே வந்திருக்கிறார். உங்களுக்கு கண்ணால் காணக்கூடியதாக இருக்கும் நினைக்கிறேன். பாருங்கள், இங்கே வருகின்ற அடியவர்கள் எந்த ஒரு மன உளைச்சலுக்கும் ஆளாகாதவாறு மகிழ்ச்சியாக திருப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமை இங்கே காணப்படுகிறது. இருந்தும் பல எதிர்ப்புகள் பல இன்னல்களுக்கு மத்தியில் தான் இந்த நீரேரி திறந்து விடப்பட்டது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், இது பழமையாக மத்தான் திருவிழாவுக்கு பிறகுதான் திறப்போம் என்ற ஒரு கோரிக்கையும் அப்படியான ஒரு செயற்பாட்டையும் இருந்து வந்தது. ஆனால் இது மக்களுடைய தேவை, மக்களுடைய நிதியிலே செய்தது மக்கள் பவனைக்கு திறக்காத ஒரு கட்டம் இருந்த நிலையில் நாங்கள் நிறைய பேருடைய ஒத்துழைப்போடும் சில எதிர்ப்புகள் மத்தியில் இந்த நடவாதையை நாங்கள் திறந்திருக்கோம். இது காலங்காலமாக இனி இது நீடிக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய ஆசை. இருந்தும் மக்கள் தங்களுடைய அந்த போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி தர சொல்லி எங்களுக்கு அதிக கூடிய கோரிக்கைகள் முன்வைத்ததன் காரணத்தால் தான் இந்த பாதையை நாங்கள் முதலாம் திருவிழாவில் இருந்து திறப்பதற்கு நாங்கள் கடும் முயற்சி எடுத்தோம், பிரயாசம் எடுத்தோம். ஆனால் கைகூடவில்லை. ஆண்டாம் திருவிழாவுக்கு பிறகுதான் இதை நாங்கள் திறந்து விடக்கூடிய நிலை வந்திருக்கிறோம். அது சம்பந்தமாக எல்லாருக்கும் மனமான நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். என்று சொன்னால் இது மக்களுடைய தேவை. இதை அவர்களும் உணர்ந்தராடி இந்த பாதையை திறந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் கூறிக்கொண்டு பொதுவாக இந்த கலைக்கதிர் சனம நிலையத்துக்கு பிரதேச சபையின் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நான் என்னுடைய நன்றிகளை தீர்க்கொள்கிறேன். நான் சன்னதி நீண்டகால பக்தன். எங்களுக்கு இந்த நான் அச்சுவேலி பகுதியில் ஒரு வளமாட்டி கடை நடத்தி வரேன். என்னென்ன விற்கிற காலத்திலிருந்து சன்னதிகளுக்கு வந்து போகிறேன். நான் இராணுவ அடவடை காலங்களோடு நாங்கள் சுற்றி வந்த காலங்களும் இருக்குது. இப்போ இந்த பாதை வந்து ஆரம்பத்தில் திறக்க ஒன்று நீண்ட கால ஆசையாக இருந்தது. ஆனால் இதுவரை காலமும் கடைசி திருவிழாக்களுக்கு 10ஆம் திருவிழாக்கு அப்புறம் தான் திறந்தவைகள். ஆனால் இந்த முறை இப்படி வேலைக்கு திறந்தபடியாக எங்களுக்கு இதெல்லாம் சரியான ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் குடும்பத்தோடு வரக்குள்ள எல்லாத்துக்கும் சேர்ந்தோம். இல்லாட்டி தேவையில்லாமல் ஒரு 3 கிலோமீட்டர் தேவையில்லாமல் முடிக்கொண்டு வருது. இதே சில தங்களுக்கு இருக்கிற சில முரண்பாடுகள், சாமிகளுக்கு இருக்கிற முரண்பாடுகள், அதனால எங்களை கூட்டி வச்சுட்டு மற்ற காலத்தில் நாங்கள் அறிஞர்கள் ரொம்ப எங்களுக்கு தெரியாது. இப்போ சில இளைஞர்கள் தலைவிட்டாலையும் சில சபையில் தலைவிட்டாலையும் ஒரு குறைஞ்ச கட்டணத்தில் இந்த சாகில் பார்க்க செய்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. இனிமேல் காலத்திலையும் இதில் தொடர்ந்து முதலாம் திருவிழாவில் கொடியேற்றத்திலிருந்து இந்த பாதையில் திறந்து பொதுமக்கள் நிறைந்த பலனடைகிறதுக்கு இதோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாவரும் ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய இந்த சனசமூக நிலையத்தின் அங்கத்தவர்கள் மற்றும் எங்களுடைய பொதுமக்கள் எல்லாரும் வந்து எவ்வளவோ வேலைநிறுத்தம் இருந்தும் கூட எங்களுடைய மக்களுக்கு சேவை செய்யணுமன்றதுக்காக தன்னெல்லாம் கருதாமல் எந்தவித ஒரு இதுவும் இல்லாமல் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும், சேவை அடிப்படையில் வந்து எல்லாருமே வந்து சரியான முறையில் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு அந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு மக்களுக்கு இந்த வாகன தெரிவிப்பதையும் தந்து நடைபாதையையும் வந்து திறந்து விட்டமைக்கு பிரதேச சபைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளோம்.